தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு முக்கிய செய்தி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அதிரடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக மொத்தம் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அதிமுக பிரமுகர் அஜய் மற்றும் பிரசாத் என 3 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நடிகர் கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிற்கும் தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக தற்பொழுது மொத்தம் 5 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்தது. அதன் ஒரு கட்டமாக நடிகர் கிருஷ்ணாவை விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்குள் அவர் படப்பிடிப்பு என்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி கேரளாவுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு கேரளாவுக்கு சென்ற அவர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் தெரியவில்லை. அவர் தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதனால் அவரை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து அவர் இருக்கக்கூடிய பகுதி எங்கிருக்கிறார் என்ற கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீஸ் உதவியோடு அவருடைய இருக்கும் பகுதியை ட்ரேஸ் அவுட் செய்து அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அநேகமாக அவர் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்காவிட்டால் அவரை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது.